சீனாவினுடைய ஸ்பை பலூனை சுட்டு வீழ்த்தினாங்க அமெரிக்கா. அப்படி ஸ்பை பலூனை சுட்டு வீழ்த்துறதுக்கு முன்னாடி செமையான ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படம், அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட பலூன் ரொம்ப கீழே இருக்குது. சுட்டு வீழ்த்த அவங்க உபயோகித்த F-16 ரக விமானம் அது ரொம்ப உயரத்தில் பறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோக்பீட்லேருந்து தான் அதை எடுத்திருக்காங்க. பட் அது F-16 விமானமா இல்லை U-2 ரக ஸ்பை விமானமா அப்படிங்கிறது இன்னும் சரியாக வெளியில் வரல. பட் இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியாக, நாங்கள் சுட்டு வீழ்த்த போகிறோம்டா, இதுதாண்டா அவனுடைய கடைசி நிமிடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த புகைப்படம் இருக்குது. இந்த புகைப்படத்தை இன்றைக்கி பென்டகன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பென்டகன் இப்படி ஒரு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணோன்னே மறுபடியும் கோபம் அடைஞ்சிருக்காங்க சீனா. ஆல்ரெடி சீனா அமெரிக்கா உறவில் நிறைய விரிசல் இருக்குது. இதில் இந்த மாதிரியான இமேஜ் எல்லாம் போட்டு பாருடா கெத்த அடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருப்பது அடுத்ததா என்னென்ன புது பிரச்சனைகளை உருவாக்க போதோ தெரியலை. பார்க்கலாம், காலம் பதில் சொல்லட்டும். இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜென்டினா தான். அர்ஜென்டினாவில் இன்னைக்கு நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவு செய்யப்பட்டிருக்கு. அர்ஜென்டினாவில் மட்டும் கிடையாதுங்க, துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 43,000 கடந்து விட்டதாக செய்திகள் கூறுகிறது. 1,00,000க்கும் அதிகமான வீடுகள் இதில் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆகி இல்லை கொஞ்சம் விரிசல் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே தரைமட்டம் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற கருத்தும் வெளியில் வந்திருக்கு. சிரியாவில் போதுமான உதவிகள் கிடைக்கவில்லை அப்படின்னும், சிரியாவின் மீது பல நாடுகள் அவங்களுடைய பொருளாதார தடை எல்லாமே போட்டிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நேரத்தில் கூட மனிதாபிமான அடிப்படையில் நிறைய நாடுகள் உதவி செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வெளியில் வருது. ஆனால் அதே சிரியாவில் குண்டுகளை பொழிந்தார்கள் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறத எப்படி நம்மளால் உட்கிரகிக்க முடியும்? இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்யக்கூடிய பல விஷயங்கள் ரொம்ப பூர்வத்தை உயர்த்தக்கூடிய விஷயமாக மாறிட்டு இருக்கு. ஹமாஸின போராளிகள் இஸ்ரேல் அரபுலக நாடுகளுடைய நட்பை மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. நீங்கள் இப்படிலாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் பல நாடுகளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கு, இஸ்ரேலுக்காக அவங்க இவ்வளோ நாள் கடைபிடித்து வந்த பல சட்டங்களை இதெல்லாம் தேவையே இல்லைடா, இஸ்ரேலுக்காக நான் என்னவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி மாறிட்டுருக்கு. ஸோ இஸ்ரேல் மேற்குலக நாடுகளையும் அரபுலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக மாறி வருகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது தான். அதே இஸ்ரேல் இன்னைக்கு காசா பகுதிகளில் விமானம் வழியாக குண்டுகளை பொழிந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? நேற்று தான் ஒரு ரைடு போனாங்க, அதில் 10க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை கொன்றார்கள் இஸ்ரேலினுடைய இராணுவம் அப்படிங்கிற செய்தி அடங்குவதற்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், காசா பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கு எதிராக ராக்கெட்டை ஏவுனாங்க. இன்னைக்கு இஸ்ரேலில் பல இடங்களிலும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், குறிப்பாக அவங்களுடைய அயன்டோம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் செய்யப்பட்டிருந்தது. சில இடங்களில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. இது எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் என்ன செஞ்சோம், வான்வெளி தாக்குதலை நடத்தினோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனை இஸ்ரேல் இராணுவம் கொடுத்திருக்கிறது. ஸோ இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிற இந்த செய்திக்கு பிறகு கண்டிப்பாக ஈரானை பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. இஸ்ரேல் ரொம்ப நாளாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருந்தாங்க, ஈரான் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை 83% மேலே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் ஈரான் இன்னைக்கு அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தம்பி 83% கிடையாது, 84% யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடந்துருச்சு, இன்னொரு 6%பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொசாட் எப்படிலாம் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி கடந்த சில வருடங்களை விட இந்த போன வருடம் 2022 கிரிப்டோ ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கிருச்சு. நார்மலாக இருக்கக்கூடிய நேஷனல் கரன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கிரிப்டோ கரன்சியினுடைய வேல்யூ இல்லாட்டி அதனுடைய எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அப்படின்னும், கிரிப்டோ கரன்சியால் இப்போதைக்கு பெரிய ஒரு சக்ஸஸை இந்த உலகத்தில் காண்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விவரமும் வெளியாகி இருக்கிறது. வரும் காலத்தில் எல்லா நாடுகளும், சில நாடுகள் இப்போவே அவங்களுடைய டிஜிட்டல் கரன்சி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே டிஜிட்டல் கரன்சியாக மாறும்போது கிரிப்டோ கரன்சிக்கு வேல்யூ இருக்குமா, அதாவது ப்ரைவேட் கிரிப்டோ கரன்சிக்கு வேல்யூ இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்ள போவதாக செய்திகள் கூறுகிறது. ஸோ ஆப்பிரிக்கா ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. G20 நாம் தலைமைத்துவமாக வரோம். இந்தியா G20 தலைவராக மாறுகிறார்கள். ஒரு வருடத்திற்கான அந்த தலைவர் பொறுப்பு இந்தியாவுக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது இந்தியா சொல்லக்கூடிய சில விஷயங்களில் முதன்மையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்கா ஓரியன்ட் எல்லா முடிவுகளும், அதாவது ஒரு முடிவு எடுத்தோம்னா ஆஃப்ரிக்காவும் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்பிரிக்காவை அதுவரையிலும் பார்க்காத சில நாடுகள் இந்தியாவினுடைய இந்த ஒரு பேச்சுக்கு பிறகு ஆப்பிரிக்க நாடுகளை ரொம்ப பெரிய அளவில் பேச தொடங்கினாங்க. ரஷ்யாவினுடைய அதிபர், ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இவங்க எல்லாருமே ஆப்பிரிக்காவை பற்றி பேசுகிறாங்க. ரஷ்யாவினுடைய முக்கியமான தலைவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்கிறாங்க.
அடுத்ததா ஜில் பைடன் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்களுடைய மனைவி இல்லாட்டி அமெரிக்காவினுடைய ஃபர்ஸ்ட் லேடி எங்கே போகிறாங்க? ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகிறாங்க. இப்போ மறுபடியும் பிரான்ஸ் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இங்கே ஆப்பிரிக்காவும் உலக அரசியலில் முதன்மையான ஒரு இடத்தை அடைந்து வருகிறது. ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய பூமி. ஆனால் என்ன, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளும் இல்லை இந்த உலகம் அப்படி அவங்களை மாற்றி வைத்திருக்கிறது. நீங்கள் ஏழ்மையானவங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. எப்படி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு யானை ஒரு சங்கிலியால் கட்டி வைக்கப்படுமோ அதே மாதிரி ஏழ்மை அப்படிங்கிற ஒரு சங்கிலியால் ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நைஜீரியாவில் புதிய பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க ஒரு பீஸ் டீலை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பீஸ் டீல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க. நைஜீரியாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பீஸ் டீல் அப்படிங்கிறது அங்கே மிக முக்கிய தேவை. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இரண்டு பேருமே அவங்களுடைய பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம்ல. அதனால் பாகிஸ்தானை சார்ந்த மிக முக்கியமானவங்க ஆப்கானிஸ்தான் காபூலுக்கு வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டாங்க. ஐயா ராசா, பாகிஸ்தான் ஆல்ரெடி பேங்க்ரப்சி வர பயிற்சி, நாங்கள் திவால் ஆயிடுவோம், இப்போ பார்த்து நீ வேறு பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பல பிரச்சனைகள் வரலாம், IMF ஆல்ரெடி எங்களுக்கு பெயில் அவுட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இப்போதைக்கு பார்டரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னனாலே என்னவோ ஆப்கானிஸ்தான் இப்போ பார்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கே ஸ்டாக்னண்டாக இருந்த நிறைய மக்கள் அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க என்கிற ஒரு நல்ல செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொன்னேன் பல நாடுகள் அவங்களுடைய சட்டத்திட்டங்களை மாற்றி அமைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு நாடு தான் ஒமான். ஒமானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை கண்டிப்பாக இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இல்லைப்பா, இஸ்ரேல் நீ என்ன வேணாலும் செய்யலாம், எங்களுடைய ஏர் ஸ்பேஸில் உன்னுடைய விமானத்தை பறக்க வைக்கலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் 4 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். இப்போ 49 நபர்களை தேடும் பணி அப்படிங்கிறது தீவிரமடைந்து வருகிறது. இஸ்ரேல் மேற்கு கரையில் நிறைய விதமான ரைடுக்கு போனாங்க, 10க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி செய்தியை அமெரிக்காவும் உற்று கவனித்து வருவதாகவும், சீக்கிரமாக இதனுடைய முடிவுகள் எடுக்கப்படும், எவ்வளோ சீக்கிரமாக அது அமெரிக்காவுக்கே தெரியாது, பட் முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் பெலரஸில் கொஞ்சம் அவங்களுடைய ஆப்ரேஷன் எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ சுவிட்சர்லாந்திலிருந்து அந்த நிறுவனத்தின் சார்பாக இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாமே நாங்கள் என்ன செய்கிறோம், வேணும்னா எங்களால் ரிஜெக்ட் பண்ண முடியும், ஏன்னா சுவிட்சர்லாந்து எங்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக ரஷ்யா தான். ரஷ்யா அவங்களுடைய அணு ஆயுத வெப்பன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சீக்கிரமாக உக்ரைனுக்கு சுற்றிலும் வைக்கப் போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவங்களுடைய சாம்ராட் அப்படிங்கிற அந்த வெப்பன் தான். அந்த ஒரு வெப்பன் மட்டும் கிடையாதுங்க, பல புது ரக அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது உற்பத்தி செய்யப்பட்டு அது ரஷ்யாவினுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துவதற்காக பல இடங்களிலும் வைக்கப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் புட்டின் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இல்லை விவசாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருப்பாங்கல்ல, விதை இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நர்சரிஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த வருடம் மிகப்பெரிய அளவில் வறட்சி இருக்க போகுது, கடும் வறட்சி இருக்க போகுது, அதுக்கு தகுந்தது மாதிரி உங்களுடைய பயிர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். இந்தோனேஷியா மட்டும் கிடையாதுங்க, இத்தாலியில் ஆல்ரெடி இப்படி வறட்சி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இத்தாலி மட்டும் சொல்லலை, அடுத்ததாக ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களிலும் வறட்சி பெரிய அளவில் 2011 விட கூடுதலாக இங்கே பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வருடம் ஃப்ளட்டும் கூடுதலாக இருக்க போகுது. அதே நேரத்தில் பல இடங்களில் வறட்சியும் 2011 விட கூடுதலாக இருக்க போகுது அப்படிங்கிற செய்தி. இது ஒரு ப்ரெடிக்ஷன் கிடையாது, கொஞ்சம் நாட்களுடைய டேட்டாவை நாமளே கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது நடக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 2 பெண்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது இறந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டை இன்னைக்கு ஐநா சபை மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணி புதிய ரிப்போர்ட்டாக வெளியில் விட்டுருக்காங்க. ஸ்பெயின் நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இன்னைக்கு உக்ரைனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸ்பெயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1,68,000 உக்ரைனியர்களுக்கு நாங்கள் இருப்பிடம் கொடுத்துருக்கோம், அவங்க எங்கள் நாட்டில் தங்குறதுக்கும் வேலை செய்வதற்குமான அனுமதியும் கொடுத்துருக்கோம், இது எங்களுக்கும் பெருமை, அதே நேரத்தில் எங்களுடைய சப்போர்ட்டாக உக்ரைனுக்கு நாங்கள் எப்போதுமே பின்னாடி நிற்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. குர்து இனத்தை சார்ந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அந்த பொலிட்டிக்கல் லீடரை இன்னைக்கு ஈரான் மரண தண்டனை கொடுத்திருக்கிறது. காரணம் என்ன அப்படிங்கிறத பெருசாக வாசிக்கலை, பட் ஈரான் துருக்கி வந்து குர்தின மக்களுக்கு எதிரான ஒரு நாடு. ஸோ ஈரானும் குர்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாமே கொள்கிறாங்களே, அப்போ என்னதான் நடக்குது குர்தின மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள் விதைத்திருக்கிறது. குர்து தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் குர்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை அடித்து தமிழ் பொக்கிஷம்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் குர்தின மக்கள் குர்தின படுகொலை பற்றி நாம் போட்டிருக்கிற காணொலி வரும், பார்த்து கொள்ளுங்கள். ஃபின்லாந்து இன்னைக்கு 3 லெப்பர்டு டேங்குகளை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க.
ஆல்ரெடி ஸ்வீடன் கூட சொன்னாங்க நாங்களும் பல உதவிகளை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதில் இப்போ ஃபின்லாண்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கம்போடியாவில் இன்னைக்கு பறவை காய்ச்சல் காரணமாக 11 வயது சிறுமி உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது. யூரோப்பியன் கமிஷன் இன்னைக்கு டிக்டாக்கை ஃபுல்லாக பேன் பண்ணலாமா இல்லை பேன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் அது நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நல்ல வேளை இந்தியாவில் ஆல்ரெடி பேன் பண்ணிட்டோம். டிக்டாக் போன நேரமோ என்னமோ இங்கே இன்ஸ்டாகிராம் ரீலும் யூடியூப் ஷார்ட்ஸும் ரொம்ப பெரிய அளவில் வைரல் அடிச்சிட்டு இருக்கு. 24 பிப்ரவரி 2022 இந்த டேட்டை யாருமே மறந்திருக்க மாட்டோம். இதுதான் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய தினம். அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 71,000க்கும் அதிகமான வார் கிரைம் அப்படிங்கிறது உக்ரைனில் நடந்திருக்கு அப்படின்னும் 24க்கும் அதிகமான நபர்கள் இந்த வார் கிரைமில் ஈடுபட்ட நபர்கள் மரண தண்டனை கொடுத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு உக்ரைன் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய தூதரகம் லண்டனில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் சப்போர்ட்டர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரோடுகளில் உக்ரைனுடைய ஃப்ளாகை வரைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது பெயிண்டுகளை அப்படியே கொஞ்சமாக கொட்டி விட்டு அது வழியாக கொஞ்சம் நல்லபடியாக ப்ரஷ்லாம் பண்ணி எப்படியாவது உக்ரைனுடைய ஃப்ளாகை வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது வாகனங்கள் அதன் வழியாக போயிட்டு இருந்ததுனால அந்த ஃப்ளாகில் பலவிதமான மாற்றங்கள் வந்து இன்டர்நெட்டில் அது ஒரு வைரல் செய்தி ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கான தொடர் ஆதரவுகள் தான். உக்ரைன் கண்டிப்பாக நாங்கள் ஜெயித்தே தீர்வோம், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனை ஜெயிக்க வைத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை குரலுடன் ஒற்றை காலுடன் நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே இப்போ உக்ரைனுக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஆனால் புட்டின் அவர்கள் இந்த உக்ரைன்லேருந்து ஒரு பேட் நியூஸை விரும்ப மாட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அமெரிக்காவினுடைய வல்லுநர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா எப்படினாலும் சரி உக்ரைனில் ரஷ்யா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ 2 முனை போட்டி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இந்த 2 முனை போட்டியில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்க, ஆனால் இதில் என்னவோ மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க. அதனால் உலகத்தில் பொருளாதார சுணுக்கமும் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.